மன்னரிடமிருந்து அழைப்பு வந்துள்ளது. ஆச்சரியமாக தான் உள்ளது. இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து எதற்கு அவர் என்னை அழைக்கிறார்? சென்று பார்த்தால்தான் தெரியும் என்ன தகவல் என்று. எனக்கு என்னமோ போர் ஏதேனும் வரப்போகிறதா என்று ஒரு சிந்தனையாக உள்ளது. இருப்பினும் அதற்கு வாய்ப்பு குறைவுதான். ஒருவேளை குதிரைப்படையை அமைக்க கூப்பிட்டிருப்பாரா? அவரிடம் எப்பவும் தயார் நிலையில் தான் உள்ளது குதிரைப்படை. சரி, சென்று பார்ப்போமே. வேதனையாக உள்ளது. இந்த நாட்டின் அரசன் நான். என்னால் ஒரு குதிரையை கட்டுப்படுத்த முடியவில்லையே. முன்னொரு காலத்தில் அந்த குதிரை அனைத்து குதிரை படைகளிலும் முன்னிலை வகித்தது. இன்று என்ன செய்வதென்று தெரியவில்லை. முனிவரை வர சொல்லியிருந்தேன். இது வந்து விட்டார். வணக்கம் முனிவரே. மன்னருக்கு வணக்கம். தயவு கூர்ந்து என்னை மன்னியுங்கள். என்னால் முயன்ற அனைத்து காரியங்களும் நான் செய்துவிட்டேன். ஆனால் அந்த குதிரையை என்னால் குணப்படுத்த இயலவில்லை. என்ன சோதனை இது? அனுபவமும் மந்திரமும் நிறைந்த உங்களாலே அந்த குதிரையை குணப்படுத்த முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. தலகால் புரியாமல் நிற்கிறேன். இன்னும் ஓரிரு மாதங்களில் போர் அறிக்கை வேற வந்துவிடும். என்ன செய்வது? அதற்குதான் நான் முன்னே ஒரு திட்டம் தீட்டியுள்ளேன். நம் முன்னாள் குதிரைப்படை தலைவர் உள்ளார் அல்லவா, அவரை வர வைத்துள்ளேன். பார்ப்போம் அவரால் ஏதாவது செய்ய முடிகிறதா என்று. ஆகா, என்ன ஒரு கம்பீரமான தோற்றம். உன்னை இழந்து விடுவேனோ என்று பயமாக உள்ளது. அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என்னால் முடிந்தவரை போராடுவேன். தெனாலி, என்ன ஒரு ஆச்சரியம். உன் வருகையின் காரணம் என்ன? இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை மன்னா. நான் நம் அரசபைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அனைவரும் ஒரு விஷயத்தை நன்றாக மென்று தின்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் நம் குதிரையின் பிரச்சனையில் உள்ளது என்று. அதனால் தான் இங்கு விரைந்து வந்தேன். நீ கூறுவது சரிதான் தெனாலி. இன்று இது அரசபையில் பேசப்படுகிறது. நாளை மக்களிடையே கசிந்துவிடும். அதற்குள் இந்த குதிரையை நாம் குணப்படுத்த வேண்டும். எனக்கு இன்னும் புரியவில்லை என்ன வியாதி என்று. உன்னிடம் கூறுகிறேன். உன்னால் இயன்ற உதவியை செய். இது நம் படை போர் முடிந்த பின்பு இந்த குதிரையை சரியாக கவனிக்கவில்லை. இந்த அறையில் தான் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. 3 வேளையும் உணவு வைப்பது உண்டு. அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் திடீரென்று அனைவரும் கவனித்தது என்னவென்றால், இந்த குதிரையின் போக்கு ரொம்ப மோசமாகிவிட்டது. அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், யாரிடமும் உண்டுவதில்லை. யாரு அருகில் சென்றாலும் அதை உதைக்கிறது. இந்த மாதிரி வழக்கங்களை கொண்டுள்ளது. இதை நாம் என்ன செய்வது? முன்னால் என்ற உதவியை செய். அது ஒரு இடத்தில் நின்று விட்டது என்றால் எங்கேயும் நகர மாட்டுகிறது. மன்னா, நீங்கள் கூறுவதை பார்த்தால் கடந்த 1 வருடமாக இந்த குதிரை இந்த அறையில் தான் எழுவது போலயே. தாங்கள் 1 வாரமாவது ஒரு அறையில் இருப்பீர்களா? நீ கூறுவது சரிதான். போர் முடிந்து 1 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1 ஆண்டுகளில் ஒரே ரூமில் அடைப்பட்டிருந்தால் அந்த குதிரையின் மனநிலையும் இப்படிதான் இருக்கும். இதை நான் எப்படி யோசிக்காமல் விட்டுவிட்டேன். நீ என் கண்களை திறந்து விட்டாய். என்ன செய்வது நீயே சொல்லேன். தெனாலி, நீ கூறுவது சரிதான். ஆனால் எனக்கு ஒரு சிந்தனையாக உள்ளது. நான் இப்பொழுது வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்து அந்த குதிரையில் ஏறி அமர்ந்தாலும் அந்த குதிரை நகர்வது போல் தெரியவில்லை. அதுதான் இப்பொழுது இருக்கிற பெரிய பிரச்சனை. மாமன்னா, இடையூறுக்கு மன்னிக்கவும். உங்கள் அழைப்பு எனக்கு கிடைத்தது. என்ன நோக்கம் என்று தெரிந்து கொள்ளலாமா? என் அழைப்பை மதித்து வந்தமைக்கு நன்றி. இன்னும் ஓரிரு மாதங்களில் போர் நடக்க இருப்பதால் இங்கு இருக்கும் அனைத்து குதிரைகளுக்கும் நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். இந்த ஒரு குதிரை மட்டும் வினோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. தங்களுக்கிடம் ஏதாவது யோசனை உண்டா? அப்படியாகட்டும் அண்ணா. 1 வாரம் எனக்கு அவகாசம் கொடுங்கள். நான் இங்கேயே தங்கியிருந்து இந்த குதிரையை குணப்படுத்திவிட்டு செல்கிறேன். மாமன்னா, 5 நிமிடங்கள் போதும் எனக்கு. இந்த குதிரையை நான் இயல்பு நிலைக்கு மாற்றி விடுவேன். தெனாலி, உனக்கு கேலியும் கிண்டலும் அதிகரித்து விட்டது. சரி, அப்படியே செய்கிறேன். 5 நிமிடங்களில் இந்த குதிரையை நீ குணப்படுத்தவில்லை என்றால் நீ சிறைச்சாலை செல்ல நேரிடும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அப்படி நான் குணப்படுத்தி விட்டேன் என்றால் எனக்கு என்ன லாபம்? 100 பொற்காசுகள் உனக்கு நான் பரிசாக அளிப்பேன். ஆகா, சபாஸ், சரியான போட்டி. தெனாலி, நேரத்தை வீணடிக்காதே. உனக்கு கொடுத்த கால அவகாசம் முடிய போகிறது. என்ன மன்னா, நகரவே இல்லை என்று சொன்னீர்கள். நான் ஒரு விஷயம்தான் அந்த குதிரையிடம் சொன்னேன். என்னை அனுமதித்து விட்டது மேலே அமர. இது போதுமா, இல்லை நான் நாட்டை ஒரு வாட்டி சுற்றி வரட்டுமா? ஆகா, என்ன சொக்குப்பொடி போட்டாய் அந்த குதிரையிடம். என் கண்ணை என்னாலே நம்ப முடியவில்லையே. அண்ணா, சொக்குப்பொடியும் இல்லை, மிளகப்பொடியும் இல்லை. நிஜத்தை அந்த குதிரையிடம் கூறினேன். அப்படி என்ன கூறினாய்? என்னிடம் விளக்கு. மன்னா, அந்த குதிரையிடம் நான் கூறியது, நான் சொல்வதை நீ கேள். உனக்கு தேவையான அழகிய பெண் குதிரை என்னிடம் உள்ளது என்று கூறினேன். அவ்வளவுதான். மன்னா, வளர்க்கும் விலங்குகளுக்கு உணவு, இருக்க இடம், பயிற்சி இதுவும் முக்கியம்தான். அதைவிட மிக முக்கியமானது இயற்கை கொடுத்துள்ள இனப்பெருக்கம். நீங்கள் சொல்லும் போதே நான் அறிந்து கொண்டேன். 1 வருடமாக இந்த குதிரை இந்த அறையிலே அடைந்து கொண்டிருக்கிறது. பிறகு எப்பொழுது அது நடந்திருக்கும்? வாய்ப்பே இல்லை என்று அறிந்து கொண்டேன். அதனால் அதனிடம் அதை காதல் கூறினேன். என்னிடம் வா, என் வீட்டில் ஒரு அழகிய பெண் குதிரை இருக்கிறது என்று. அதை ஆசையில் துள்ளி குதித்து என்னை அதன் மேல் அமர ஒப்புக்கொண்டது. இதுதான் நடந்தது மன்னா. ஆகா, தெனாலி, நீ மறுபடியும் நிரூபித்து விட்டாய் நீ யார் என்று. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.